Good afternoon, students. While attending your online class, please be ready with your ELCA 15, both your student reader book and workbook. Okay, ma? Now I want you all open your student reader book, page number 19, SR number 14. Okay. Today our first topic is Song of a Deaf Person. Deaf means காது கேட்காதவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள தான் வந்து டெஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெஃப் மீன்ஸ் ஒன் ஹூ cannot hear properly. They called deaf. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். They given a story. First we have to read this, then only we can understand what they given in this story. Okay ma, now I am going to read the story, you also follow me. Okay. A 29-year-old girl was standing on the stage with her guitar. She was not wearing shoes. The judges asked her name. She responded, Mandy Harvey. While speaking her name, she made some hand movements. The judges were intrigued by her response. They looked at a woman standing next to the chairs. This woman was looking at Mandy and using some hand movements too. They asked Mandy, who is this? Mandy responded, my interpreter. The judges and the audience realized that Mandy cannot hear, and whatever they were saying was being conveyed to her by this interpreter. Here, interpreter means translator. For example, now we know Tamil, but we don't know Hindi. But interpreter, நமக்குன்னு ஒரு interpreter இருந்தாங்கன்னா, that interpreter knows all the languages. That time, இப்போ ஒரு ஹிந்தி பீப்புள் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும், ஒரு மெசேஜ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹிந்தி பீப்புள் அந்த இன்டர்பிரட்டர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இன்டர்பிரட்டர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லை, சயின்ஸ், அதாவது டெஃப் பர்சன், டெஃப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்கள்ல, காது கேட்காத முடியாத அண்ட் வாய் பேச முடியாத பர்சன்ஸ்க்காக ஹேண்ட் மூமெண்ட்ஸில் நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து டெஃப் பர்சன் யார் அப்படின்னா, மேண்டி ஹார்வி இஸ் த டெஃப் பர்சன். அவளோட இன்டர்பிரேட்டர் தான். அவள் வந்து எதை வந்து யாருக்கு கன்வே பண்ணணுன்னாலும், யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கணும் அப்படின்னாலும் அந்த இன்டர்பிரேட்டர் மூலமாக தான் தெரிஞ்சுட்டுக்குவான், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஓகேவா? இங்கே பாருங்கள், அவளுக்கு மேண்டி ஹார்விக்கு ஷீ இஸ் 29-year-old. அவள் எங்கே இருக்கா? ஒரு ஸ்டேஜில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு நிற்கிறான்னா, கிட்டார் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு நிற்கிறான். அவள் வந்து ஷூஸ் எல்லாம் போடல. ஸோ ஜட்ஜஸ்லாம் வந்து அவரோட நேம் என்ன, ஏன் வந்து இப்போ இப்படி இருக்கா அப்படிங்கிறப்போ அவள் வந்து மேண்டி ஹார்வேன்னு அவனோட நேம் சொல்கிறான். அவன் நேம் சொல்கிறப்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏதோ வந்து சம் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறான். அதை பார்த்துட்டு ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரே ஒரு என்ன க்யூரியாசிட்டியாக இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அவங்க பார்க்கும்போது நியரில் இருக்க சேர்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு லேடி நின்றுட்டு அவங்களும் வந்து சம் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜட்ஜஸ் மேண்டி ஹார்வர்கிட்ட கேட்குறாங்க, ஹூ இஸ் திஸ் உமன் அப்படின்னு கேட்கும்போது, ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்குறப்ப ஷீ இஸ் மை இன்டர்பிரட்டர்னு யார் சொல்கிறாங்க? மேண்டி ஹார்வே சொல்கிறாங்க. ஸோ இன்டர்பிரட்டர் மீன்ஸ் மேண்டிக்கு காது கேட்காது இல்லையா, ஸோ இந்த இன்டர்பிரட்டர் தான் வந்து அவங்களுக்கு எதுனாலும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கிவன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட் பாருங்கள். மேண்டி வாஸ் ஸ்டாண்டிங் வித் எ கிட்டார். This means that she was either going to play the guitar or sing. This was unusual. If Mandy cannot hear, then how can she listen to the sound coming from the guitar? How can she know if the sound coming from the guitar or her throat is good? Many such questions were arising in the minds of judges and the audiences. A few seconds later, Mandy started singing a song written and composed by her. The song was titled Try. Mandy sang so beautifully that everyone sitting in the room got up to clap. The judges were so impressed with her singing that they sent her directly to the final round of the competition.
That day, all those who watched Mandy on the stage witnessed an example of determination and effort. Here in this paragraph, அவள் வந்து இப்போ வந்து ஆன்சர் பண்ணிட்டா இல்லையா, இவங்க வந்து என்னோட இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பேராகிராஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு அவளுக்கு. ஷீ இஸ் த 29-year old, ஷீ இஸ் அ டெஃப் பர்சன் அண்டு ஷீ ஹேஸ் ஒன் இன்டர்பிரட்டர் டு டிரான்ஸ்லேட் ஹர் ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேண்டி வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நின்றுருக்கா ஸ்டேஜில் அப்படின்னா கிட்டார் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ வந்து என்னென்னா அவளுக்கு காது கேட்காது. அப்புறம் எப்படி வந்து பியானோலேருந்து கிட்டார்லேருந்து வர்ற சவுண்டை வந்து அவனால் ஹியர் பண்ண முடியும், இல்லை ஒரு பாட்டுனாலும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சிங் பண்ண முடியும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கும் ஜட்ஜஸ்க்கும் மெனி டவுட்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஃபியூ செகண்ட் லேட்டர் என்ன பண்ணுறா அப்படின்னா, மேண்டி வந்து ஒரு சாங் வந்து சிங் பண்ணுறான். அந்த சாங் யாருனால அவளாக எழுதி ஓனாக கம்போஸ் பண்ண சாங். அந்த சாங்க்கு வந்து என்ன டைட்டில் வச்சுருக்கா அப்படின்னா ட்ரை, TRY ட்ரை. இப்போ வந்து அவள் பாடினது மட்டும் இல்லாமல் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி எந்திரிச்சு கிளாப் பண்ணுறாங்க. அவளுக்கு எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு ஜட்ஜஸ் வந்து என்ன அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே அவள் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து இந்த காம்படிஷனில் போய்க்கலாம் அப்படிங்கிற ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவள் அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா, இது வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. யாரை பற்றி, மேண்டி ஹார்வே பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், அவளோட கரியர் பற்றி, அவளோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Mandy Harvey had started singing at the age of 4. Her talent was recognized by her school, but everything was not going fine. Mandy was continuously experiencing a hearing problem. She underwent many operations to get her normal hearing back. However, these problems did not deter Mandy from singing. She joined a course in the Colorado State University to study vocal music. One day there was a test in her class. The students were asked to write the musical notes that were being played on a piano. Mandy was waiting for the music to start. After a while, she realized that the other students were writing the notes. She adjusted her hearing aids, but she could hear nothing. The test was over and she handed over a blank sheet of paper to her music teacher. That day, Mandy was asked to leave the course. Confused and disappointed, Mandy started walking back home. She was suddenly hit by a bike. She fell to the ground. The biker was saying something to her, but Mandy could not hear anything. That moment, Mandy realized that she has lost her hearing completely. இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேண்டி ஹார்வி வந்து அவளோட சிங்கிங் அந்த ஹேபிட்டை வந்து அவள் எந்த வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஏஜ் ஆஃப் 4லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா. நவ் ஷீ இஸ் 29 years old. ஓகே, அப்போது அவளோட டேலண்ட் வந்து ஸ்கூலால் தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது. அந்த சின்ன வயசுலேயே அவகிட்ட இருக்க டேலண்ட்டை ஸ்கூல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. எல்லாமே நல்லா போகுதா ஆனால் அப்படின்னா இல்லை. பிகாஸ் அவளுக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளோட டேலண்ட்டை ப்ராப்பராக யாருனாலையுமே வெளிக்கொண்டு வர முடியல. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தையெல்லாம் தாண்டி அவளோட காது கேட்காத ப்ராப்ளம் வந்து அவளுக்கு தடையாகவே இருந்துகிட்ருக்கு அந்த அவளோட எய்ம் ஆஃப் சிங்கிங்க்கு. ஸோ அவள் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறா. எங்கன்னா கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வோக்கல் மியூசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறான். ஒன் டே அவங்க வந்து கிளாஸ் போகிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் வந்து மியூசிக் டீச்சர் டெஸ்ட் வைக்கிறாங்க. பட் இவருக்கு தான் லிசன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறான்னா கிளாஸ் இப்போ அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 29 years ஓல்டாக இருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம பார்த்தோம். தட் டைம் ஷீ ஹேஸ் அன் இன்டர்பிரட்டர், பட் இன் ஹியர் ஷீ இஸ் ஒன்லி லிட்டில் கேர்ள். இப்போ வந்து அவளுக்கு இது இன்டர்பிரட்டர்லாம் இல்லை, சரியா. இப்போ வந்து ஜஸ்ட் அவளோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது அந்த கிட்டாருக்கான பியானோக்கான அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான நோட்ஸ் வந்து எழுத சொல்லி மிஸ் சொல்கிறாங்க. பட் இவளுக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் எழுதாமையே உட்காந்துருக்கா.
லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஒயிட் ஷீட் வெறும் எம்டி ஷீட்டை கொண்டு போய் மிஸ்ட்டை கொடுக்குறாங்க, சாரி டீச்சர்கிட்ட, மியூசிக்கல் டீச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எதுவுமே எழுதாமல் பிளாங்காக இருக்கிறதுனால இந்த கோர்ஸை விட்டு லெஃப்ட் ஆகுன்னு சொல்லிட்டு வெளியே தாண்டி விட்டுறாங்க. அவள் வந்து அப்போ வீட்டுக்கு திரும்ப போயிட்டுருக்க டைமில் சடனாக ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டை வந்து அவள் பார்க்குறான். அந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் அவள் கீழே விழுகிறப்போ ஏதோ சம்திங் அந்த பைக்கர் வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து அது சுத்தமாகவே காது கேட்கல. தட் டைம் தான் வந்து அவள் ரியலைஸ் பண்ணுறா, அவளுக்கு வந்து ஷீ லாஸ்ட் ஹர் ஹியரிங் கம்ப்ளீட்லி, சுத்தமாகவே அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறத அவள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க மேம். Mandy was really sad. She felt that her dream of becoming a singer was over. However, her father did not feel so. He encouraged her to take up singing again. Mandy found out about some electric musical instruments. She had to practice every single note with these instruments all over again. It was an arrangement in which light would turn green to tell Mandy that she is in tune. She started practicing 10 hours a day. She would take off her shoes to sense that beat through the floors. She started sending her recording to the different studios to give her a chance to sing. Soon she started getting more invitations to sing in different places. Her desire to sing in front of a large audience made her participate in the country's biggest music competition. Today, Mandy Harvey is the popular singer in the USA. She says that she wants to change the views of people about deaf persons. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃபில் அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயத்த அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன பண்ணுறான்னா, இதுக்காக ஷி ஃபீல்ஸ் வெரி சேட். த டைம் அவளோட சிங்கிங் ட்ரீமே வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். பட் அவங்க டேடி, அவளோட ஃபாதர் வந்து அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து, நீ வந்து திரும்பவும் உன்னோட மியூசிக் லேர்னிங் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய வந்து எலக்ட்ரானிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டு அதையெல்லாம் வாங்கி மியூசிக் நோட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண பழகிறா. ஒரு நாளைக்கு 10 hours வந்து அவள் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஓகேவா? இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணி அவளுக்கு வந்து காது கேட்காது அப்படிங்கிறதுக்காக, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, இண்டிகேட்டுக்காக, அந்த ஸ்மெல் சென்ஸுக்காகலாம் வந்து அவள் நிறையா யூஸ் பண்ணியிருக்கா. ஷூஸால், இல்லாட்டி இந்த க்ரீன் சிக்னல்ஸ், இது மூலமாக வந்து அவெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கான். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்படி ப்ராக்டிஸ் பண்ண அவள் ஹார்ட் ஒர்க்னால வந்து அவளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அவளோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டுடியோஸ்க்கு வந்து அனுப்பி வச்சு ஒரு சான்ஸ் வந்து கேட்குறான். கொஞ்சம் டேஸ்லேயே என்ன ஆகுது, அவளுக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வருது. எதுக்காகனா, அவள் வந்து பாட சொல்லி நிறையா சான்சஸ் அவளுக்கு கிடைக்குது. இப்போ என்ன ஆகுது, அவள் நல்லா ஒரு பாப்புலராக, இப்போ அவள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து தான் யூஎஸ்ஏவில் ஒரு பாப்புலர் சிங்கராக இருக்கா. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, she says that she wants to change the views of people about deaf persons. அதாவது நம்ம இப்போ ஒரு டிசபிலிட்டி பர்சன்ஸை பார்த்தோம்னா நம்மளோட வியூ வந்து எப்படி இருக்குது, அவங்கள பார்த்தா நம்ம வந்து சிலர் வந்து நம்ம இறக்கத்தோடு பார்ப்போம், சிலர் இலக்காரமாக அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த வியூஸ் எல்லாம் மாற்றி நார்மலாக பார்க்கணும், எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, இப்போ பாருங்கள், அவளோட எப்படி அவள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து பாப்புலர் சிங்கராக இருக்கான். 29 years ஓல்டு. ஓகேவா? இப்போ வந்து அவள் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி அவள் ஒரு சாங் பாடினதையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் ரவுண்டுக்கே போகிற அளவுக்கு அவள் டேலண்டடான பொண்ணாக இருக்கான். ஸோ ஹியர் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் லெசன்மா, டிசபிலிட்டி இஸ் நாட் அ மேட்டர். டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அப்படியும் அவள் வந்து ஒரு டெஃப் பர்சனாகவே இருந்தாலும், நிறையா வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், அதையெல்லாம் அவள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்ததுனால தான் நவ் ஷீ இஸ் பிகமிங் அ பாப்புலர் சிங்கர் இன் த யூஎஸ்ஏ. ஸோ அவங்க நமக்கு இங்கே என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவுமே நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு தடையாக இருக்க முடியாது. நாமே தடை ஏற்படுத்திக்காமல் இருந்தால் சரி. ஸோ வி கேன் அச்சீவ் எனிதிங். ஓகே, இங்கே பாருங்கம்மா, வொக்காபுலரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்லேருந்து என்னென்னு புரிஞ்சுட்டிங்களா? இதை வந்து நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு லெசனாக தான் நம்ம பார்க்க முடியும்.
இங்கே பாருங்கள் எஸ்ஆர் நம்பர் 16ல் vocabulary வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த லெசனை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மெனி நியூ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் தெரியல அப்படிங்கிறப்போ இதை பார்த்து என்ன மீனிங்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகுங்க. ஓகேம்மா? இப்போது இந்த லெசன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதிலிருந்து நம்ம ஒரு டேப்லர் காலம் போடணுமா? டேப்லர் காலம் போடணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டேப்லர் காலமில் 3ஆக பிரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒனில் வாட் ஹேப்பன், செகண்டில் வாட் டிட் த கேரக்டர் டூ, நெக்ஸ்ட் ஒனில் வாட் கேன் ஐ டெல் அபவுட் த கேரக்டர் ஃப்ரம் ஹிஸ் ஆர் ஹர் ஆக்ஷன். இது உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் பிடிஎஃபாக. இந்த இமேஜஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஒர்க் ஷீட்டோட ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டு சென்ட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஹேப்பன் அப்படிங்கிற இடத்துல when Mandy wanted to sing despite her hearing problems அப்படின்னா இந்த ஆக்ஷன் நடந்தப்போ அவள் என்ன பண்ணா அந்த கேரக்டர் அப்படின்னா, அவளுக்கு வந்து சிங் பண்ண இனி முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை, அவளால் காது கேட்க முடியாது, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, she joined a course in the Colorado State University to the study of vocal music. இதை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னா, இதை பற்றி இது இப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு, ஹியர் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுது, மியூசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குன்னு தெரிஞ்சுது. அவள் உடனே என்ன பண்ணிட்டான், அதை வந்து அப்படியே விடாமல் ஒரு அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். இப்போ நம்ம இது மூலமாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, மியூசிக் வாஸ் ஹர் பேஷன், ஷி ஹோப்டு டு அச்சீவ் ஹர் ட்ரீம்ஸ். அவள் வந்து மியூசிக் தான் அவளோட எய்ம், அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு அவன் நம்புறான். இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு டேப்லர் காலம் போட்டுக்க சொன்னேன். வாட் ஹேப்பன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் டிட் த கேரக்டர் டூ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் கேன் ஐ டெல் அபவுட் த கேரக்டர் ஃப்ரம் ஹிஸ் ஆக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன் நான், வென் மேண்டி வாண்டட் டு சிங் டெஸ்பைட் ஹர் ஹியரிங் ப்ராப்ளம்ஸ். அவளுக்கு தெரிய வருது, அதுக்கப்புறம் அது தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன பண்ணுறா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இந்த தேர்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி இன்னும் 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வென் மேண்டி மெட் வித் த பைக் ஆக்சிடெண்ட். அவள் வந்து பைக் ஆக்சிடெண்ட் பண்ணுறான், அதாவது பைக் ஆக்சிடெண்ட் வந்து அவளுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, she realized that she had lost her hearing completely and felt that her dream of becoming a singer was over. பைக் ஆக்சிடெண்ட் முடிஞ்சுட்டு அவள் என்ன நினைக்கிறாள், அவளுக்கு காது கேட்க முடியாது அப்படிங்கிறதே அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அவளோட மியூசிக் ட்ரீம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா இல்லையா. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, வாட் கேன் ஐ டெல் அபவுட் த கேரக்டர் ஃப்ரம் ஹர் ஆக்ஷன் அப்படின்னா, she understood the reality and the challenges would have to face. அதாவது அவள் காது கேட்க முடியாது அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, இதுதான் ரியாலிட்டி, நமக்கு காது கேட்காது, இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம திங்க் பண்ணணுமே தவிர அதுவே நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. அதை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு ஒன்று, when her father encouraged Mandy to take up singing again. அவங்களோட அப்பா வந்து அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து நீ பாடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறப்ப அவள் என்ன பண்ணுறான், she found out about some electrical instruments and practiced every single notes with this all over again. அதாவது அவங்க அப்பா என்கரேஜ் பண்ணதே அவளுக்காக ஒரு மோட்டிவேட் ஆனது என்ன பண்ணுறான், எலக்ட்ரானிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வீட்டில் அவளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறான். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஷி வாஸ் டிட்டர்மைன்ட் டு பிகம் எ சிங்கர் அண்ட் புட் எ லாட் ஆஃப் எஃபோர்ட் இன்டு இட். அதாவது அவளுக்கு கண்டிப்பாக ஒரு சிங்கரே ஆகிய ஆவேன் அப்படிங்கிற டிட்டர்மைனோட உறுதியோடு இருக்கா, அவள் அதுக்கான எஃபோர்ட்டை வந்து போடுறா அப்படிங்கிறது தான் நம்ம we can understand from this டைம் டேபிள், சாரி டேப்லர் காலம். ஓகே, இது மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள், உங்களோட நோட் புக்கில் இதையே ட்ரா பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க, நான் அனுப்புகிற பிக்சர்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டேக் பேஜ் நம்பர் 11, SR number 6. Next topic is tenses. This is important topic, grammar section. இப்போது டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி
வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். வேர்பில் 2 சப் கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்னா வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். வேர்ப் மீன்ஸ் ஆக்ஷன். ஆக்ஷன்னா என்னது? நம்மளோட செயல், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். அதாவது நவ் ஐ எம் ஸ்பீக்கிங், லிசனிங், ஸ்லீப்பிங், ஈட்டிங், ரன்னிங், ஜம்பிங், புஷ்ஷிங், புல்லிங், இது எல்லாமே நம்மளோட ஆக்ஷன். என்னோடய ஆக்ஷன் இப்போ என்னென்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன், டீச்சிங். உங்களோட ஆக்டிவிட்டி இப்போ என்ன அப்படின்னா, ஆக்ஷன் என்ன அப்படின்னா லிசனிங். நீங்கள் வந்து இந்த வீடியோவை லிசன் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ உங்களோட வேலை லிசன் பண்ணிகிட்ருக்கிறது. நம்மளோட வேலையை சொல்கிறது, அதாவது ஆக்ஷனை சொல்கிறது தான் வேர்ப். அந்த வேர்ப்ஸ் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன் இஸ் ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப் மீன்ஸ், வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் சொல்லணும்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், டாக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்னா டாக். அது வந்து ப்ரெசன்ட், நம்மளோட ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது டாக். முடிஞ்சு போன இறந்த காலம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்னா என்னது? முடிஞ்சு போனது தானே. அப்போ பாஸ்ட் டென்ஸில் நான் பேசினேன், உங்கள் கூட நேற்று நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஐ டாக்டு. இடி சேர்த்து சொல்லுவோமா? டாக்குன்னு சொன்னேன், ஃபஸ்ட் டைம் சொன்னேன் TALK, ஐ டாக். ப்ரெசன்ட் டைமில் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஐ டாக். நேற்று பேசினேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டாக்டு, TALKED, டாக்டு. அப்போ அந்த வேர்பு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாஸ்ட் டென்ஸில் ED வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ED அந்த வேர்ப் கூட பாஸ்ட் டென்ஸில் ED ஆர் D மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது ரெகுலர் வேர்ப். சம்டைம்ஸ் irregular வேர்பாக வரும். irregular வேர்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, here they given some examples. look here ma. present tenseல break, BREAK, break. the same word in the past tense broke, BROKE, broke. in past participle broken, BROKEN. break, broke, broken. bring, brought, buy, bought. ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு மாதிரி, பாஸ்ட் டென்ஸில் ஒரு மாதிரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கா. வேர்ப் எல்லாமே சேஞ்ச் ஆகி என்டையராக சேஞ்ச் ஆகி வரது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அப்போ இதெல்லாம் என்னது? இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ் தீஸ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடிங். லாஃப் அப்படிங்கிறது நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நான் சிரிக்கிறேன், லாஃப். இதே வந்து நான் நேற்று சிரித்தேன் அப்படின்னா லாஃப்டு, LAUGHED. என்ன பண்ணியிருக்காங்க? ED வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்பு கூட ED ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட், TASTE அப்படிங்கிறது கூட ஜஸ்ட்டு D வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ED அண்டு D ஆட் பண்ணுற வேர்ப் வந்து நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். டோட்டலாகவே என்டையராகவே வந்து சேஞ்ச் ஆகி வர்றதை நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, வேர்ப்னா என்ன, ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப்னா நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு 3 டென்சஸ் கொடுத்துருக்காங்க. we have 3 kinds of tensesமா. one is present, next one is past and third one is future. present tense means the action is in present. அதாவது நான் உங்ககிட்ட நிகழ்காலத்தில் இந்த ப்ரெசன்ட் டைமில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரொட்டீனாக ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்தில் டுடே AM, இப்போ மணி வந்து 9, அப்போ 9 மணிக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். டுடே இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் 9 மணிக்கு தான். அப்போ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? நான் வந்து நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாக். அப்போ அதே பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், yesterday 9 AM, நேற்று 9 மணிக்கு நான் நடந்தேன். தமிழில் நடந்தேன்னு சொல்லுவோமா? அது பாருங்க, ஐ வாக்டு. இது வந்து ஒரு ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் தே ஹேவ் added ED, வாக்டு எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் வாக். ஜஸ்ட் தே ஆட் வில் பிஃபோர் த வேர்ப். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துட்டோமா? இப்போ பாருங்கள், இதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த ஐ, 3 இதுலேயுமே சப்ஜெக்ட் வந்து ஐ. சப்ஜெக்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இது 3, இந்த 7 வேர்ட்ஸ் தான் வரும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்.
சப்ஜெக்டாக வரும். சம்டைம்ஸ் அந்த சப்ஜெக்ட் ஹீ அப்படின்னா ஒரு பையனை ஒரு பாயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹீன்ற வேர்டு யூஸ் பண்ண. அவன் இல்லாட்டி நேம் ஹீன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பையனோட நேம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப இதே இட்டுன்னு வந்துச்சுன்னா இட்டுன்னு கொடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொருளோட நேம் இல்லாட்டி ஒரு பிளேஸோட நேமு கூட நமக்கு கொடுக்கலாம். அந்த டைம்ல எல்லாம் இட் வரும். இப்போ பாருங்கள், ஐ சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது ஏழுமே வந்து சப்ஜெக்ட்னு சொன்னேன். இதில் ஐ, வி, யூ, தே 4 நவுன்மே என்னது அப்படின்னா ப்ளூரல் நவுன்ஸ். என்னது? ப்ளூரல் நவுன்ஸ். தே அப்படிங்கிறது என்ன? அவர்கள். வி அப்படிங்கிறது நாங்கள். அப்போ எல்லாமே எப்படி இருக்குது? ப்ளூரலாக இருக்குது, பன்மையாக நிறைய பேர் குறிக்குதா? ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஹீ, ஷீ, இட். ஹீ மீன்ஸ் அவன், ஷீ மீன்ஸ் அவள், இட் மீன்ஸ் அது. அது எல்லாமே ஒரே ஒரு பர்சனை தான் வந்து குறிக்குது. அவன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஒரே ஒரு பையனை தான் சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே சிங்குலர் பர்சன்ஸ் சிங்குலர் திங்ஸை குறிக்கிறதுனால நம்ம சிங்குலர் நவுன்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கே ஐக்கு பதிலாக சிங்குலர் நவுன்ஸ் என்னென்னு சொன்னேன்? ஹீ, ஷீ, இட். ஹீ, ஷீ, இட் இந்த ஐக்கு பதிலாக ஹீ, ஷீ, இட் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்பு கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருப்போம்னா எஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஹீ வாக்ஸ், ஷீ வாக்ஸ், இட் வாக்ஸ். இதே ஐக்கு பதிலாக வி, தே, யூலாம் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஐ வாக், யூ வாக், தே வாக், யூ அதான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஹீ, ஷீ, இட் வந்தால் மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்பு கூட எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா எப்போ போல் ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வந்துடும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஹாவ் டு ஆட் ஹாவ் ஆர் ஹேஸ். HAVE have or HAS hash. எப்போ நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும், எப்போ ஹேஸ் யூஸ் பண்ணணும்னா சேம் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வர்றப்போ நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் வரப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் வாக்டு. இந்த வாக்டு அப்படிங்கிறது இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோக்கன், ப்ராட், பாட், சோஷன், டன், ட்ரங்க், ட்ரைவன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா. அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு என்ன வருமோ ஒரு அந்த வேர்புக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வருமோ அதை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நமக்கு வரும், வேர்ப் பின்னாடி வரும். சரி ஓகேவா? வேர்பை வந்து நமக்கு வரும். இப்போ ஐ ஹாவ் வாக்டு. இதே வந்து ஐ ஹாவ் சூசன். சூஸ் அப்படிங்கிறதுக்கான வந்து சூசன். டிரைவாக இருந்துச்சுன்னா டிரைவ், ட்ரோவ், டிரைவன். ஐ ஹாவ் டிரைவன். ஹீயாக இருந்துச்சுன்னா ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ். என்ன வேர்ப் வருமோ அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற வேர்ப் வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாஸ்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இங்கே வந்து ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸு, ஐ, தே, வி, யூக்கு வந்து ஹேவ்னு சொன்னோமா. பட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஐ, வி, யூ, ஷீ, ஹீ, ஷீ, இட்டு, தே எல்லாத்துக்குமே ஹேடு தான், ஹேடு மட்டும்தான் வரும். எப்போ அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு என்னவோ அந்த வேர்பு தூக்கி நம்ம இங்கே போட்டுக்குவோம். ஐ ஹேட் வாக்டு, ஷீ ஹேட் வாக்டு, ஹீ ஹேட் வாக்டு எல்லாமே என்னது ஹேடு தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே வில் ஆட் பண்ணுவான்னு சொல்லிட்டுனா அப்போ சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறதுனால வில் போட்டோம், ஹேவ் போட்டோம், நெக்ஸ்ட்டு வாக்டு. ஓகேவா? ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹேவ் தான் ஆட் ஆகும். முன்னாடி ஷீ வந்தாலும் வில் ஹேவ், ஷீ வில் ஹேவ் தான். ஷீ வில் ஹேஸ் வருமா? ஓகேமா? இது நான் டுமாரோ கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஷீ வில் ஹேவ் தானா ஷீ வில் ஹேஸ் வருமானு நான் டுமாரோ கிளாஸில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், ஒரு செயல். ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்த ஒரு ஆக்ஷன். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக இந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கும். நாளைக்கு நாள் இது நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நான் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன், நேற்று எழுதி கொண்டிருந்தேன் அப்படி எதாவது சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறோம். கண்டினியூஸ் டென்ஸில் எப்போவுமே வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். எல்லா டென்சஸ்க்குமே ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் 3 டென்ஸுக்குமே வந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும்.
ஹெல்பிங் வேர்ப் இது மட்டும் மாறி வரும். இங்கே பாருங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஐ ஆம் வாக்கிங் வேர்பு கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பாஸ்ட் கண்டினியூஸில் ஐ வாஸ் வாக்கிங் அப்போ ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறி இருக்குது. ஆம் அப்படிங்கிறது வாஸாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஐ வில் பி வாக்கிங். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம என்ன போடணும் வில் பி அப்படிங்கிற ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சரில் ஜஸ்ட்டு வில் மட்டும் ஆட் பண்ணணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வில் பி ஆட் பண்ணணும். ஓகேவாம்மா? இவ்வளோ தான் நமக்கு கிராமர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் ஆஸ்க் மீமா. ஓகே, நவ் டேக் யுவர் workbook page number 18 worksheet 13. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டர்லைன் த verb and write which tense it is அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கோபி ஹேட் ரெகனைஸ்டு ஹிம் அட் ஒன்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் verb எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதணும். ஓகேவா? இது நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட் டென்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கோபி ஹேட் ரெகனைஸ்டு. ஹேடு நம்ம எங்கே வரும்னு பார்த்தோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம வந்து ஹேட் அப்படிங்கிறது வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேவ் இல்லாட்டி ஹேஸ் ஆட் பண்ணுவோம். ஃப்யூச்சர் டென்ஸில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் வில் ஹேவ் ஆட் பண்ணுவோன்னு பார்த்தோமா? அப்போ இங்கே ஹேட் ரெகனைஸ்டுங்கிறது எங்கே வரும் என்ன தான் வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ டேஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஹேட் ரெகனைஸ்டு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாடுங்க. ரான் வில் ஹாவ் வெயிட்டட் எ லாட் பை த எண்ட் ஆஃப் த டே. இது என்ன டென்ஸ் அப்படின்னா வில் ஹாவ் வெயிட்டட் அப்படிங்கிறது தான். வில் ஹாவ் வெயிட்டட் அப்படிங்கிறது எங்கே பார்த்தோம் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம பார்த்தோம். வில் பார்த்தோம். சிம்பிள் ஃப்யூச்சரில் ஜஸ்ட் வில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். இதே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து வில் பி ஆட் பண்ணி ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம வில் ஹாவ் ஆட் பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு என்னவோ அதை நம்ம போட்டிருந்தோம். வெயிட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெயிட்டட். அப்போ வில் ஹாவ் வெயிட்டட் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். திஸ் பேர்ட் ஹேட் லிவ்டு இன் திஸ் நெஸ்ட் ஃபார் எ லாங் டைம் அப்படிங்கிறது இதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் பிகாஸ் ஹேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். த சைல்டு ஹேஸ் பிளேட் மெனி கேம்ஸ் டுடே அப்படின்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பிகாஸ் இங்கே ஹேஸ் வந்திருக்குது பிளேடு வந்திருக்குது. ஹேவும் இல்லாட்டி ஹேஸ் எதில் வரும்னு பார்த்தோம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும்னு பார்த்தோம். இது ஒரு சைல்டு அப்படிங்கிறது வந்து சிங்குலராக இருக்கிறனால தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறனால நம்ம ஹேஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். மைனா ஹேட் ஒர்க்டு இன் த கம்பெனி ஃபார் 5 years அப்படின்னா ஹேட் ஒர்க்டு அப்படிங்கிறது எங்கே வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் வரும். திஸ் கண்ட்ரி ஹேஸ் டிக்ளேர்டு வார் ஆன் த அதர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பிகாஸ் ஹேஸ் வந்துருக்கு. த கண்ட்ரி ஹேஸ் டிக்ளேர்டு ஹேஸ் அப்படிங்கிறது ஹேவ் இல்லாட்டி ஹேஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும்னு பார்த்தோமா? ஸோ ஹேஸ் வந்துருக்கனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். த பில்டர்ஸ் வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ஜாப் அப்படிங்கிறது வில் ஹாவ் எங்கே பார்த்தோம் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பார்த்தோம். அப்போ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஹாவ் டேக்கன் மெனி ஃபோட்டோஸ் டியூரிங் த ட்ரிப். வி ஹாவ் டேக்கன் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோம். அதாவது ஹேவ் இல்லாட்டி ஹேஸ் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் பர்சன் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை நம்ம எடுத்து எழுதுவோம்னு சொன்னோமா? டேக் டுக் டேக்கன் அப்படின்னு வரும். டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா டேக்கன். ஸோ ஹேவ் டேக்கன் அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் லாஃப்ட் அட் த டீச்சர்ஸ் ஜோக் அப்படின்னா ஹேடுங்கிறது வந்துச்சுனாலே நமக்கு என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கரண் வில் ஹாவ் ஈட்டன் டின்னர் பை திஸ் டைம் அப்படின்னா வில் ஹாவ் ஈட்டன் அப்படிங்கிறது எங்கே வரும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் நமக்கு வரும். அப்போ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு சிமி ஹேஸ் கலெக்டட் மெனி ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த கார்டன். திஸ் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பிகாஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் எதுக்கு வரும்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்னு பார்த்தோமா? ஹேஸ் வந்திருக்குது. அட் த சேம் டைம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த
வேர்ட் கலெக்டட்னு வரும். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பாருங்கள், பேஜ் நம்பர் 19 ஒர்க் ஷீட் நம்பர் 14 பாருங்கள் டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, fill in the blanks by changing the verb to the tenses given in the bracket அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சைட்டாலி had cleaned her room. இந்த சென்டென்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே had ஆட் ஆகி வந்திருக்கனால நமக்கே தெரியும் திஸ் இஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சைட்டாலி டேஸ் ஹர் ரூம்னு கொடுத்துட்டு இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்னமா வரும், சைட்டாலிங்கிறது வந்து ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு. அப்போ வந்து ஷீங்கிறது வந்து வரும். ஷீ அப்படிங்கிறது வந்து அவள். அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஷீ வருமா, அப்போ இங்கே ஹேவ் வருமா ஹேஸ் வருமா. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு பார்த்துட்டோம். பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஹேவ் இல்லாட்டி ஹேஸ் ஆட் பண்ணணும். ஹேவ் எப்போனா ஐ வி தே யூக்கு மட்டும் ஹேவ், மற்றதுக்கெல்லாம் ஹேஸ்னு யூஸ் பண்ணணுமா. அப்போ சைத்தாலிங்கிறது ஷீ. அப்போ ஹேஸ் தானே வருது. has cleaned because எல்லா டென்ஸுக்கு பின்னாடியுமே நம்ம என்ன எழுதுவோம், has have has had மூணுக்கு பின்னாடியுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட தான் நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே க்ளீன்கிறது தான் நமக்கு மெயின் வேர்டு. அப்போ has cleaned, சைத்தாலி has cleaned her room. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், will have ஆட் பண்ணுவோமா. அப்போ சைத்தாலி will have cleaned. நெக்ஸ்ட் பாருங்க, we dash a new topic in this class. past perfectல எழுதி சொல்லிருக்காங்க. past perfectல நம்ம had போட்டு எழுதுவோமா. we had a new topic in this class. had மட்டும் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் present perfectல என்ன வரும், we have a new topic. இங்கே வந்து நமக்கு தேர்ட் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணா, we had learnt ஃபர்ஸ்ட் டான்ஸில் ஃபில் பண்ணிக்கங்க. செகண்ட் டான்ஸில் we will have, செகண்ட் டான்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு என்ன எழுதுவோம், we have learnt. இங்கே had learnt, இங்கே have learnt, அவ்வளோதான். லேர்ன்ட்டிங்க ஸ்பெல்லிங் இருக்குது பாருங்கள், LEARNT லேர்ன். நெக்ஸ்ட் பாருங்கள், கணேஷ் டேஸ் இஸ் சக்ஸஸ் இன் த ப்ரோக்ராம். அவங்களுக்கு நமக்கு என்ன ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, கணேஷ் ஹேஸ் செலிப்ரேட்டட் ஹிஸ் சக்ஸஸ் இன் த ப்ரோக்ராம்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் நம்ம எழுதுகிற மாதிரி வருது. இங்கே என்ன வரும், பாஸ்ட் பர்ஃபெக்டில் எல்லாத்துக்குமே ஹேட் தான் போடுவோமா. அப்போ ஹேட் செலிப்ரேட்டட், கணேஷ் ஹேட் செலிப்ரேட்டட் ஹிஸ் சக்ஸஸ் இன் த ப்ரோக்ராம். கணேஷ் டேஸ் ஹிஸ் சக்ஸஸ் இன் த ப்ரோக்ராம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் கணேஷ் வில் ஹாவ் செலிப்ரேட்டட். நெக்ஸ்ட் பாருங்கள், மை மதர் ஹேட் சென்ட் த லெட்டர் டு மீ. பாஸ்ட் பர்ஃபெக்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கேட்டிருக்காங்க. மை மதர் ஹேஸ் சென்ட் த லெட்டர் டு மீ. ஃபியூச்சர் டென்ஸில் மை மதர் வில் ஹாவ் சென்ட் டு த லெட்டர் டு மீ. ஓகே, ஃபில் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், சாங் ஆஃப் எ டெஃப் பர்சன். பேஜ் நம்பர் 18 பாருங்கள். இதில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ உங்களால் முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணி எழுதிக்குங்க. இல்லாட்டி பிடிஎஃப் பார்த்து உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்க, ஒய் வாஸ் மேண்டி ஆஸ்க்டு டு லீவ் த கோர்ஸ் இன் த கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அப்படின்னா ஏன் வந்து அவளை வெளியே அனுப்பிச்சாங்க அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து. பிகாஸ் அவள் வந்து ஆன்சர் ஷீட் வந்து எம்டியாக கொடுத்தா இல்லையா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட்ஸ் எழுதினப்போ அவள் மட்டும் எம்டி ஷீட் கொடுத்ததுனால தான் அவளை வந்து வெளியே அனுப்புனாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவ் வாஸ் மேண்டி ஏபிள் டு சிங் இன் எ டியூன். அப்படின்னா அவள் எப்படி வந்து அந்த டியூன் போட்டா, அந்த அவளுக்காக ஒரு
லாஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கும். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ என்கரேஜ் மேண்டி டு நாட் கிவ் அப் ஹர் ட்ரீம்ஸ் அப்படின்னா யார் வந்து அவளோட ட்ரீமை வந்து விட வேணாம், நீ மறுபடியும் கண்டினியூ பண்ண அவளை என்கரேஜ் பண்ணது யார்? அவங்க மேண்டியோட ஃபாதர். இன் விச் சாங் டிட் ஷீ சிங் ஃபார் த காம்படிஷன் அப்படின்னா எந்த சாங் அவள் பாடினா? அவளாக வந்து ஒரு ஓன் சாங் கம்போஸ் பண்ணாலே அதுக்கு என்ன டாபிக் வச்சா டைட்டில் வச்சானா ட்ரை, TRY ட்ரை அப்படிங்கிற சாங்கை பாடித்தான் அவள் வந்து காம்படிஷனில் செலக்ட் ஆனா. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் வேர்ட் ஃப்ரம் த ஸ்டோரி மீன்ஸ் த சேம் as curious. Curious means ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, க்யூரியஸாக இருக்குது எனக்கு இதை பார்க்கணுன்னு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு ஆர்வத்தை வந்து நமக்கு டெம்ப் பண்ணுற மாதிரி. அதுக்கான மீனிங் எது அப்படின்னு கேட்டால் இன்ட்ரிக்டு. இது எப்படி படிக்கணும்? இன்ட்ரிக்டு. INTRIGUED is the answer. Intrigued is the answer. What do you think the meaning of the word debtor? Debtorக்கு நமக்கு நம்மளோட ஒர்க் புக் ஸ்டூடெண்ட் ரீடர் புக்கில் அந்த vocabulary wordsல மீனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மேக் ஏ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் இம்ப்ரெஸ்டு. இம்ப்ரெஸ்டுக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் அந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிக்சராக PDF-ஆக சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்து உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல்.